கடவுளின் கருணை, கடவுளின் கருணையானது நிச்சயமாக நன்னறியாளர்களால் அடையப்படக்கூடியதாகவே உள்ளது அப்படிங்கிறார். அந்த கருணை, அவருடைய கருணைக்குள்ளக்க அவர் தான் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு வசனத்தில் அவர் சொல்லுவார், நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாவங்களுக்காக வருத்தப்பட்டு பாவங்களுக்காக வருந்தி திருந்தி சீர்திருந்திக்கிட்டால் இந்த வேதத்தையெல்லாம் கடைபிடிச்சா அப்போ அவருடைய கருணைக்குள்ளக்க உங்களை அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த கருணைக்குள்ளக்க நம்ம வந்துட்டோம், உண்மைதான். ஆனால் முழுசாக நம்ம வரல. ஆக்சுவலாக அந்த கருணைக்குள்ளக்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த கருணைக்குள்ளக்க வந்துட்டோம், முழுமையாக அந்த கருணைக்குள்ளக்க வந்துட்டோம், அவருடைய கருணை வந்து முழுமையாக நம்ம மேலே கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு அச்சம், பயம், துயரம் இது எதுவுமே இருக்காது. அதைத்தான் சொல்கிறாரு, நம்பிக்கையாளர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள், அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அந்த கருணைக்குள்ளக்க வந்துட்டோம்னா இது எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம அச்சப்படுறோம், துயரப்படுறோம், கவலைப்படுறோம், கோவப்படுறோம். இது ஏன் அப்படின்னா அவருடைய கருணைக்குள்ளக்க நம்ம முழுசாக வரல. அவர் வந்து இன்னும் நம்ம மேலே அந்த கருணையை வந்து பொழியலை. ஏன்னா அதுக்கு நம்ம தகுதியுடையவர்களாக இல்லை. அதைத்தான் இயேசு வந்து பைபிளில் சொல்லுவார். இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான், விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்குறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் சுதந்திரத்திலும் இளைப்பாறுதலிலும், அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இளைப்பாறுதல்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பார், இளைப்பாறுதல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பார். இளைப்பாறுதலிலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்பார். இன்னொரு வசனத்தில், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ரெண்டாவது, இயேசு இதெல்லாம் வந்து உபாகமம், அதாவது இயேசுவுக்கு முந்தைய வேதங்களில் சொல்லப்படுற விஷயங்கள். இயேசு என்ன சொல்றாருன்னா, இயேசு ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய பிரசங்கமே பைபிளில் எப்படி பதியப்பட்டிருக்கும் அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன்னா அவரை வந்து குர்ஆன்ல மென்ஷன் பண்ணும்போது அவர் மக்களுக்கு கருணையா இருந்தாருன்னு சொல்லி சொல்றாரு. முகம்மதை மென்ஷன் பண்ணும்போது, தூதர்களை மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் மக்களுக்கு அவங்க கருணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், இயேசு காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு கருணையா இருக்கிறாரு. அப்ப அவங்கள்ட்ட சொல்றது, இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில்னா அவர்கிட்ட இல்லை, அந்த வார்த்தைகள்கிட்ட. இயேசு வந்து அவருடைய வார்த்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம குர்ஆன்ல பார்ப்போம் ஒரு வசனம். இயேசு கடவுளின் வார்த்தையாக இருந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாரா? அது ஒரு பெரிய பாலைவனம், அதெல்லாம் யோசிக்கலாம். உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாரா? அப்படிலாம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வித்தியாசம் தெரியாம, ஆன்மா எது உடல் எது ரெண்டுமே வேற வேற. அதனாலதான் ரஷாத் சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, அழகா சொல்லியிருப்பாரு, மெய்யான நபராகிய அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருடைய அடிக்குறிப்பிலையும் பின்னிணைப்பிலையும் அப்படித்தான் வரும், மெய்யான நபராகிய அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆன்மா எதுன்னு நம்மளுக்கு தெரியாம இந்த உடல் தான் நம்ம அப்படின்னு நினைச்சு இந்த உடலுக்கான தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறோம். நாளுக்கு நாள் அடிக்கடி அதைத்தான் நம்ம நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நம்மளால அந்த கருணைக்குள்ளக்க முழுசா போக முடியல. அந்த கருணைக்குள்ளக்க முழுசா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் ஒரு பேரின்பமான இடம். எப்பயுமே உடல் அனுபவிக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பமாகவும், ஆன்மா அனுபவிக்கக்கூடிய இன்பம் பேரின்பமாகவும் இருக்குது. இந்த ஆன்மா அனுபவிக்கிறத உடல்னால் அனுபவிக்க முடியாது, இந்த உடல் அனுபவிக்கிறத ஆன்மானால் அனுபவிக்க முடியாது. இதுதான் உண்மை. உடலுக்கு வலிச்சா அது உடலுக்கு தான். இப்போ நம்ம பெருசாக சொத்து சுகம் எல்லாமே சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை இந்த உடல் அனுபவிக்குது, ஆன்மா அனுபவிக்கலை. அதனாலதான் ஆன்மா ஒருவேளை அந்த இன்பத்தை அனுபவிச்சிருந்துச்சு, அதில் உண்மையிலேயே இன்பம் இருக்குது அப்படின்னா, திரும்பி நான் மேலே வேணும் அதுக்கு மேலே வேணும், எனக்கு இது 2 கோடி பத்தாது, எனக்கு இன்னும் 6 கோடி வேணும், 8 கோடி வேணும் அப்படின்னு நான் போய்கிட்டே இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு இடத்துல திருப்தி அடைஞ்சிருப்பேன். ஆனால் கடவுள் திருப்தி அடைந்தவர்களை பொறுத்தவரை, திருப்தி அடைந்த ஆன்மாவை பொறுத்தவரைன்னு ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பார். திருப்தி அடைந்த ஆன்மாவே உம்மை பொறுத்தவரை. ஏன்னா அந்த ஆன்மா திருப்தி அடைஞ்சிருச்சு. இந்த திருப்தியை உடல் சார்ந்த இன்பத்தினால அடைய முடியாது,
ஆன்மா சார்ந்த இன்பத்தினால இந்த திருப்தி அடைய முடியும். அதுதான் கடவுளின் கருணை. அந்த திருப்தி அடைகிறதுன்னு இருக்குதுல்ல, அதுதான் கடவுளுடைய கருணையா இருக்குது. அந்த கருணைக்குள்ள நம்ம வரவே இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு எதுவுமே போதுமானதாக இல்லை. எனக்கு இப்படி அப்டேட் ஆனா இன்னும் அதுக்கு மேல அப்டேட் ஆகணும், அதுக்கு மேல அப்டேட் ஆகணும், நான் இன்னும் வளரணும், என்னோட growth இன்னும் அதிகமாகணும். ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்கோம்னா ஒரு திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் திருப்தி கிடைக்கல? ஏன்னா நம்ம இந்த உடல் சார்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்துல இந்த உடல் தான் நான், இந்த உடலுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு நான் அது சார்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது எனக்கு ஒரு காலம் திருப்தி தராது அப்படிங்கிறது தான் விஷயமே. மேலும் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்ங்கிற. என்கிட்ட என்னை நம்பி என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதுல இருந்து கத்துக்கங்க. என்ன கத்துக்கிற சொல்றாரு? என்ன கத்துக்கிற சொல்றாரு? பகவத்கீதையோட சாரமே என்ன அப்படின்னா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு கேட்பார்ல, எதை நீ பெற்றாயோ அது இங்கிருந்தே பெறப்பட்டது, எதை நீ கொடுத்தியோ எதை நீ இழந்தியோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது. ஒண்ணுமே இல்லை, வி ஆர் நத்திங் அப்படிங்கிறது தான் அதோடைய சாரமே. ஒரு ஃபுல் பகவத்கீதையோ ஒரு ஃபுல் பைபிளையோ ஒரு ஃபுல் குரானையோ நீங்க படிச்சீங்கன்னா வி ஆர் நத்திங்ன்றது தான் அதோடைய ஒரு ஒற்றை வார்த்தையில சொல்லணும்னா அதோடைய சாரமா இருக்கும். இதை நீங்க ஏத்துக்கங்க, இதை நீங்க உணருங்க. இதை நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ, நீங்க ஒண்ணுமே இல்லைங்கிறத உணரும் போது, உங்களால ஒண்ணுமே நடக்கலைங்கிறத நீங்க உணரும் போது, எதையுமே நீங்க செய்யலைங்கிறத உணரும் போது, அப்ப நீங்க கடவுளின் கருணைக்குள்ள மீட்டுக் கொள்ள முடியுங்க. கடவுள் மீட்பவர் மிக்க கருணையாளர். மிக்க கருணையாளருங்கிறத நம்ம வெறும் வார்த்தையாவே படிச்சதுனால அதை நம்மளால ருசிக்க முடியாம போச்சு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அதை நம்ம ருசிக்கவே முடியாம போச்சு. அதுக்குள்ள போனோம்னா திரும்ப நம்ம இந்த உடல் சார்ந்த இச்சைகளுக்குள்ள நம்ம வரமாட்டோம். நீங்க இதை நான் கெட்ட உதாரணமா சொல்றேன்னு எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு வேற உதாரணம் கிடைக்கிறதுனால நான் இதை பயன்படுத்துறேன். இந்த இடத்துல கொக்கைன் இருக்கிறதுலே அதிகமான போதையூட்டக்கூடிய ஒரு உச்சத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு போதைப் பொருளை எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்தே பழக்கப்பட்டவனுக்கு இந்த ஆல்கஹாலை எடுக்கிறதுக்கு பிடிக்காது. இவன் இது இல்லைன்னா ஒன்றும் உயிரை விட்டுருவான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேற எந்த போதைக்குள்ளக்கையுமே அவனால் போக முடியாது. ஏன்? இதுல கிடைக்கக்கூடிய இன்பம் இதுல கிடைக்கல. இதுல அவனால் அனுபவிக்க முடிஞ்ச அளவுக்கு அந்த அனுபவத்தை இதுல அவனுக்கு கொடுக்க முடியல. இது ஒரு 5%, இது 20%க்கு மேல. இதனாலதான் இதுக்கு அவங்க இதையே நாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அது எவ்வளவு செலவானாலும் அவன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். கடனெல்லாம் வாங்கி அதனால அவன் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போனா கூட அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். ஏன்? இதுல கிடைக்கிற அனுபவம் இதுல கிடைக்காது. கரெக்டா? இது மாதிரிதான் அந்த விஷயமும். கடவுள்கிட்ட நம்ம அந்த பேரின்பத்தை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த உடல் சார்ந்த இச்சைகள்ல நம்மளுக்கு நாட்டம் வராது. நம்ம அந்த பேரின்பத்தை அடையவே இல்லை. அந்த பேரின்பத்தை அடையாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா டெய்லியும் தினம் நீங்க அதிகமா கடவுளை நினைவு கூர்ந்துகிட்டே இருங்கிறாரு குரான்ல. அதிகமா நினைவு கூர்ந்துகிட்டே இருங்க. நீங்க படுக்கும் போது நிற்கும் போது ஒரு மனுஷன் 3 பொசிஷன்ல தான் இருக்க முடியும். அந்த 3 பொசிஷன் என்னன்னா நின்ற நிலை, அமர்ந்த நிலை, படுத்த நிலை. விழாப்புறங்கள்லேயே நீங்க நினைவு கூறணும், நின்ற நிலையிலும் நினைவு கூறணும், உட்கார்ந்துருக்கும் போது நினைவு கூறணும். நீங்க தொடர்பு தொழுகை தொழுகணும். கடவுளை எந்நேரம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அவர் தூக்கிச்சுக்கிட்டே இருக்கணும். நைட்டு நேரத்தில் அரிதாகவே அவர்கள் தூங்கினார்கள். இவ்வளத்தையும் செய்ய சொல்றாரு. செய்ய சொல்லல, அவங்க அப்படி இருப்பாங்க. அவங்க அதுலேயே இன்பம் கண்டவர்கள் அதை அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நித்தம் எல்லா நேரத்திலையும் கடவுளை பற்றிய நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வரல அப்படின்னு சொன்னா நம்ம அந்த கருணைக்குள்ள பிரவேசிக்கல. நீங்கள் இன்னும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. இளைப்பாறுதல் அதை ஏன் தெரியுமா சொல்றாரு? நம்ம இந்த உடலுக்காக உழைச்சு உண்மையிலே அந்த ஆன்மா வலுவிழந்து போச்சு, தேய்ச்சி போச்சு. அந்த ஆன்மாவுக்கு இப்ப பலமே இல்லை. பிரசாத் சொல்லுவாரு, தீனி ஆன்மாவுக்கு தீனி போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஆன்மா தேய்ச்சி போயிருச்சு. இப்ப இந்த உடலுக்காக உழைச்சு தேஞ்ச ஆன்மா இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தை தான் சொல்றாரு. இந்த வேதத்தை சொல்றாரு.
நான் கையில் வச்சிருக்கேன்னு இதை சொல்றாரு, இந்த வேதத்தை சொல்றாரு. இந்த வேதத்தை இலைப்பாறுதல்னு சொல்றாரு. அரபி மூலம் கிடையாது, நான் சொல்றது பைபிள் கிடையாது, பகவத்கீதையெல்லாம் கிடையாது. இதுதான் வேணும், இதுதான் வழிகாட்டி. இதை வச்சுதான் நீங்க இந்த மூணையுமே சரி பார்க்க முடியும். அரபி மூலம் வேதம்னு நம்ம எடுத்துக்கிட்டா அந்த அரபி மூலத்தை வச்சு நிறைய கற்பனைகள் இப்போ வந்துருச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், அது இங்கே தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை வச்சு நம்மளால எல்லாத்தையுமே உரசி பார்க்க முடியும். இதை வச்சு தான் உரசி பார்க்கணும். இதுதான் வழிகாட்டி. நன்னறியாளர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் கலங்கரை விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரே வேதம் ஆத்தோரைஸ்டு குர்ஆன். இது மட்டும்தான். இப்போ இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே உரசி பார்க்கணும். இதுதான் கருணையா இருக்குது. இதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். பிரவேசிக்கும் போது தான் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ணாம நம்ம இவ்வளவு நாள் அதை வேதத்தை எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா ஒரு வெறும் வார்த்தைகளாகவே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் கேட்பாரு, கடவுள் சொல்லுவார் ஒரு வசனத்துல, நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு குர்ஆன் ஓதப்படும் போது நீங்கள் அதை கவனத்துடன் செவியேற்க வேண்டும் பாரு. அதை நம்ம கவனத்தோட கேட்கணும். ஏன் கருணையை அடையணும், நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அதை கவனமா செவியேறுங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூவில்லா ஆதி பாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் 2வது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். மேலும் இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை, இந்த எடிஷனை அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா 6:155 வசனம், நாம் வெளிப்படுத்தியுள்ள இதுவும் பாக்கியமிக்கதொரு வேதமே ஆகும். நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு, நீங்க நிம்மதியா இருக்கணும்னா, இந்த வாழ்க்கை சூழல்ல இருந்து நீங்க வெளியில தப்பிச்சு வரணும்னா, நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு நீங்கள் இதனை பின்பற்றி, இந்த குர்ஆனை பின்பற்றி நன்னறியானதொரு வாழ்வு நடத்த வேண்டும். இப்படிலாம் செஞ்சா அந்த சூழல் மாறிடுமா அப்படின்னா அதுக்கு எந்த உத்தரவாதமுமே கிடையாது. நபிமார்களும் அந்த சூழலுக்குள்ள இருந்திருக்கிறாங்க, தூதர்களும் அந்த சூழலுக்குள்ள இருந்திருக்கிறாங்க, நிறைய நன்னறியாளர்களும் அந்த சூழலுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. மேலும் கடவுள் நம்மளுக்கு சொல்றதே என்னன்னா, நான் உங்களுக்கு வாழ்வாதாரங்களை குறிப்பிட்டு தான் கொடுப்பேன், நான் உங்களுக்கு அதை அதிகமாக கொடுத்தேன்னா நீங்க வரம்பு மீறி போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற. ஸோ நம்மளும் அந்த சூழலுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். பட் நீங்க கவலைப்பட மாட்டீங்க, உங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. எவ்வளவு பெரிய கடினமான சூழல்கள் வந்தாலும் அது நம்மளுக்கு கஷ்டமா தெரியாது. நம்பிக்கையாளர்கள் அச்சப்படுவதும் இல்லை, துக்கப்படுவதும் இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த சூழல் வந்தாலும் நீ ஒரே மாதிரி தான் இருப்ப. இது ஒரு பெரும் வெற்றின்னு சொல்றாரு கடவுள் குர்ஆன்ல. நீங்க சேகரிக்க முடிஞ்ச, நீங்க சேர்த்து வைக்க முடிஞ்ச எந்த ஒன்றை காட்டிலும் கடவுளின் கருணையானது பெரும் வெற்றியா இருக்குதுங்கிறாரு. இந்த கடவுளின் கருணையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க உண்மையிலே மாபெரும் வெற்றியாளர்கள் தாங்கிறாரு. மேலும் சொல்றாரு, அவர்களுக்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் பரிபூர்ண மகிழ்ச்சின்னு. இங்கே பாருங்க, மகிழ்ச்சிங்கிறது வேற, பரிபூர்ண மகிழ்ச்சிங்கிறது வேற. பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ், அதாவது துளி அளவுக்கு கூட நம்மளுக்கு அந்த துன்பம் துயரம்ங்கிறதுலாம் இருக்கவே இருக்காது. அது நான் சொல்றது வெறும் வார்த்தை கிடையாது, கடவுளுடைய வாக்குறுதியா இருக்குது. நம்பிக்கையாளர்களுக்கு கடவுளுடைய வாக்குறுதியா இருக்குது. கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு இந்த வேதத்தை என்னன்னு தெரியுமா சொல்லுவாரு? நற்செய்தின்னு சொல்லுவாரு. ஆனா நயவஞ்சகர்களுக்கும் நம்ப மறுப்பவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லுவாரு. இது கடவுளுடைய வாக்குறுதியா இருக்குது. நீங்க இங்க இருக்கும்போது சந்தோஷமா தான் இருப்பீங்க, அங்கேயும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படின்ட்டு. இதை நம்ம வெறும் வார்த்தையா பாக்குறதுனால இதை நம்மளால ருசிக்க முடியல இல்லையா? இதை அனுபவிக்க சொல்றாரு. இதை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா, நீங்க மேலான அந்தஸ்து அடையணும் அப்படின்னா இரவு பொழுதுகளில் தியானிப்பீராக. அதிகமா இரவு பொழுதுகளில் தியானிக்க சொல்றாரு. இதை நம்மளால அனுபவிக்கவே முடியல இப்போ வரைக்கும். அதனாலதான் நான் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா டக்குன்னு கோவம் வருது. கோவம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு, கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துறாருன்னு தெரிஞ்சுன்னா எதுக்கு கோவம் வரணும்? கடவுள் தானே எல்லாத்தையும் நடத்துறாரு. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். அப்புறம் எதுக்கு நான் கோவப்படணும்?
எதுக்கு நான் வருத்தப்படணும், எதுக்கு நான் சங்கட்டப்படணும், எதுக்குமே வேலை இல்லையே. ஆனால் நான் இதெல்லாம் செய்கிறேன். ஆனால் நான் ஏன் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா, காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்ன்றது மேலே எனக்கு முழுமையான நம்பிக்கை கிடையாது. அதனால தான் இதெல்லாம் எனக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, இதைத்தான் மன அழுத்தம்ங்கிறாங்க. இதனால தான் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. நம்மளால் எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகுது. மேலும் நீங்கள் கண்ணை அடையும் பொருட்டு குர்ஆன் ஓதப்படும் போது அதனை கவனித்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்ன வசனம் வந்து 7:204. மேலும் கவனத்தில் கொள்ளவும் வேண்டும். 10:57 சொல்றாரு, மனிதர்களே, உங்கள் இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு இதிலே ஞான உபதேசமும் மேலும் உங்கள் இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றிற்கும் நிவாரணமும் மேலும் வழிகாட்டலும் மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு கருணையும் வந்துள்ளது அப்படிங்கிறார். எல்லாத்துக்குமே மருந்துன்னு சொல்றாரு. எல்லாத்துக்குமே உங்கள் இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றிற்கும் எனி ஒன், ஏதோ ஒன்று உங்கள் இதயத்தை வந்து டெய்லி தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்குதுல்ல, அதுக்கு இது ஒரு அருமருந்து, நிவாரணம் நிவர்த்தி செய்யக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆனை சொல்றாரு. நம்பிக்கையாளர்களுக்கு இது ஒரு கருணையாகவே இருக்குது அப்படிங்கிறார். அவங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கருணையா இருக்குது. மேலும் கடவுளின் 10:58 வசனம், கடவுளின் அருளை கொண்டும் மேலும் அவருடைய கருணையை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கூறுவீராக. அவர்களால் சேகரிக்க முடிந்த எந்த செல்வத்தையும் விட இது மிகவும் மேலானது. 10:58 வசனம். நீங்க மகிழ்ச்சி அடையணும்னு சொல்றாரு. மகிழ்ச்சி அடையணும்னா அப்படி கிடையாது, அதாவது நீங்க செய்யணும்னு சொல்ல முடியாது, மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க உண்மையிலே மகிழ்ச்சியா இருப்பாங்க. கருணை நம்மளுக்குள்ள இருந்துச்சு, அவருடைய கருணை நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்ல முடியுமா, நீங்கள் போயிட்டு நீ இந்த பொண்ணை நேசிக்கணும், 100 பொண்ணு இருக்கும், 100 பொண்ணை நீ இந்த பொண்ணை நேசிக்கணும். போன வாரம் சும்மாவில் அண்ணன் அந்த இதை உதாரணத்தை எடுத்து சொன்னாங்கல்ல, நேசிக்கிறோம், கடவுளை எப்படி நேசிக்கணும்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணணும், தேர்ந்தெடுத்து நீங்கள் தன்னால் வரும் கடவுள் மேலே, அப்படி தன்னால் அந்த நேசங்கிறது தன்னால் வரும், அப்படி நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் போது யோசிச்சு பாருங்க, அது அந்த உடல் சார்ந்த தேவை, அந்த தேவைக்கு நம்ம எவ்வளவு மெனக்கெடுவோம். அந்த ஒரு லவ் பண்ணுறோம்னா அந்த பொண்ணுக்காக எவ்வளவு மெனக்கெடுவோம், நைட்டு எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், காலையில் எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், எவ்வளவு பணத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் இந்த உடலுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரும் வேலைப்பாடுகள். ஆன்மாவுக்கு எதுவுமே நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நீங்க செய்யுங்க, கடவுள் நிமித்தம் அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. அது ஒரு நல்ல உதாரணம் போன வாரம் நம்ம பார்த்தது. அந்த மாதிரி நீங்க கடவுளை நேசிப்பீர்களானால் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தூதர் சொல்லுவார். இது ஒரு வசனம், நீங்கள் கடவுளை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம அதை அவர் மேல ஒரு லவ் இருந்தா தான் நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும். லவ் இல்லாம இதெல்லாம் செய்யுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு நீங்க செய்ய ட்ரை பண்ணீங்கன்னா தோத்து போயிருவீங்க. அது ஒரு நடிப்பு, உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்கே இல்லாம நான் தொழுகிறேன் அப்படிங்கிறது ஒரு நடிப்பு. அவரை உணர்ந்து அவரை அனுபவிச்சு அவரால் தான் முடியுங்கிற அந்த விஷயத்தை உணர்ந்து நம்ம அப்படி சிரமணியும் போது நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வரும் பார்த்துருக்கீங்களா, அதுதான் விஷயமே. அப்படி பண்ணக்கூடிய முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கணும், டெடிகேஷன் கடவுள்கிட்ட. மேலும் 16:18 சொல்றாரு, கடவுளின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் அவற்றை உங்களால் முழுமையாக அறிந்து கொள்வது சாத்தியம் கிடையாதுங்கிறார். எவ்வளவு கருணையாளர் அவர். மேலும் இன்னொரு வசனத்தில் சொல்லுவார், குகைவாசிகள் அவங்க இறந்துருவாங்க, திருப்பி உயிரோட வருவாங்க, திருப்பி உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிச்சவன நம்மளால் பார்க்க முடியுது கேட்க முடியுதுங்கிறது கூட அவருடைய கருணையினால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட அவருடைய கருணையினால தான். அவருடைய கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதையும் சொல்லுவார், நீங்கெல்லாம் எப்பயோ அழிக்கப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு வாய்ப்புங்கிறதே கொடுக்கப்பட்டிருக்காது. என்னைய கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யார் இருக்கிறா? அது ஆணவத்தினால கிடையாது, அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். அவர் கேள்வி கேட்க முடியாது.
ஏதாவது நம்மெல்லாம் வந்து தப்பு செய்கிறவங்களை பார்த்தே பழக்கப்பட்டதுனால கடவுள் ஏன் என்னைய படைச்சாரு அப்படிங்கிற கேள்வியை ஈஸியாக கேட்டுடுறோம். அவர் தவறு இழைக்காதவர்னு சொல்லி சொல்றாரு. அதை நம்மளால அளவிடவே முடியாது. அந்த அறிவை நம்மளால அளவிடவே முடியாது. அதை அளவிடணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலை வெடிச்சிடும். நம்மளுடைய கெப்பாசிட்டி அதுக்கு பத்தாது. ஆனா அதுக்கு மனுஷன் முயற்சிக்கிறான், அவனுடைய கேள்விகளால் அதை முயற்சிக்கிறான். ஏன் என்னை கடவுள் படைச்சாரு? அவர் எந்த ஒரு தவறுமே இழைக்காதவருங்கிறத சில விஷயங்களை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு தாங்க நம்பணும். நம்மளுக்கு விடையே தெரியாதுங்க. நாத்திகத்தில் நீங்க உச்சத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு கேள்வி இருக்கும். ஆத்திகர்களை பார்த்து, நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு நம்பிக்கை கொண்டவர்கள்ட்ட பதில் கிடையாது. நம்பிக்கை கொண்டதுல உச்சத்துல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாத்திகர்கள்ட்ட நம்பிக்கை கொண்டவர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அந்த கேள்விகளுக்கு நாத்திகர்கள்ட்ட பதில் கிடையாது. இப்படி பதில் இல்லாத கேள்விகள் இரு தரப்பினர்கிட்டயுமே இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சில விஷயங்களை கடவுளின் உதவியை கொண்டு கண்ணை மூடிக்கு நம்பித்தான் ஆகணும். வேற வழி கிடையாது. கடவுள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நம்மளுக்கு சொல்றாருன்னா அதை நம்மளால உணர முடியலன்னா கூட அதுதான் உண்மையா இருக்குன்றதை நம்ம நம்பணும். ஆனா அதுக்கான பதிலையும் அதுக்கான உணர்தலையும் அவரே கொடுப்பாரு நம்மளுக்கு. மேலும் 17:87 சொல்றாரு, இதுவும் இரட்சகரிடமிருந்து வந்த கருணையே அன்றி வேறில்லை, மீதான அவருடைய அருட்கொடைகள் மிக பெரியதாக உள்ளன அப்படிங்கிறார். ரொம்ப பெருசு. இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது ரொம்ப பெருசு. இன்னொரு வசனத்துல என்ன சொல்லுவாருன்னா, நீங்க உங்க மார்க்கத்தை அடியோடு அழிக்கிறதுக்கு, ரஷாத் அதில் பிராக்கெட்ல கொடுத்துருப்பாரு, அடியோடு அழிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க தோத்துட்டாங்க. இனிமே உங்க மார்க்கத்தை அழிக்கிறது குறித்து அவங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல வரும். அப்படி உங்களை ஸ்திரப்படுத்திருக்கிறாங்க. எத்தனையோ மார்க்கங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. பௌத்தம், சீக்கியம், அது இதுன்னு எவ்வளவோ மார்க்கங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. இங்க இருந்த மார்க்கங்கள் இப்ப இங்க இல்ல. தெரியுமா உங்களுக்கு? நிறைய மதங்கள் இங்க துடைத்தெடுக்கப்பட்டுருச்சு. இப்ப இருக்கிறது இந்து மதம் தான். இந்து மதத்துக்கு முன்னாடி அதை தொட்டு தொடர்ந்த மதங்கள்லாம் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு, இல்லாம ஆக்கிட்டார். ஆனா கடவுள் இந்த இதை நம்மளுக்கு நிலைப்படுத்தி நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறார். இது கடவுளுடைய மிக பெரும் கருணையா நம்மளுக்கு தெரியலையா? இதெல்லாம் நம்ம வந்து நினைச்சு உண்மையிலேயே அவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இந்த இடத்துக்கு நம்ம வரல அப்படின்னா நம்ம டிப்ரெஷனுக்குள்ள இருந்திருப்போம். நம்ம வாழ்க்கை சூழல்ல மாட்டிக்கிட்ட உடனே நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த குர்ஆன்ல உள்ள, இப்ப நான் பேசுற விஷயங்கள்லாம் இந்த குர்ஆன்ல இருந்து எடுத்து பேசுறேன். இதை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஒரு ஆக்சிடென்ட், அவனுக்கு நான் சொல்லும்போது அவன்லாம் ரொம்ப நீங்காத துயரில் இருந்தவன். அவனுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லும்போது அவனுக்கு ஒரு மன ஆறுதலா இருக்குது. சப்போஸ் நான் அதை சொல்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தைகளை சொல்லலைன்னா அவன் இன்னும் 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 அந்த அழுத்தத்துக்குள்ள போய்கிட்டே இருந்திருப்பான். இந்த விஷயம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த குர்ஆன்ல உள்ள விஷயம் நம்மளுக்குள்ள ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துது, உற்சாகத்தை கொடுக்குது. அதனாலதான் இயேசு ஒரு வசனத்துல சொல்லும்போது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியானது உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமானது பலவீனமானதாக இருக்கின்றது. நம்ம உடம்பு தான் பலவீனமா இருக்குது, ஆவியானது அதுக்கு தேடிக்கிட்டே இருக்குது, ஏங்கிக்கிட்டே இருக்குது. அது ஏங்குற ஏக்கத்துக்கு நம்மளால தீனி போட முடியல. நம்ம ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இந்த உடல் சார்ந்தே பார்த்து 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 பழகினதுனால அதுக்கு சாப்பாடு போட முடிய மாட்டேங்குது. அதுக்கு சாப்பாடு போட்டு பாருங்க, நீங்க எப்பயுமே மகிழ்ச்சியில இருக்கலாம். இப்ப அவன் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு அளவுக்கு ரிலீவ் ஆகுறான் அப்படின்னா அது இந்த வார்த்தைகள்னாலதான் முடியுது. இதை சொல்லும்போது, டே ஒன்னால கிடையவே கிடையாதுடா, இது வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணுடா அப்படின்னு சொல்லும்போதுதான் அவனுக்கு அந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றான். மேலும் பகவத்கீதையில பாரதியாருடைய கண்ணோட்டம்னு ஒண்ணு, நீங்க பகவத்கீதையெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த குர்ஆனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதெல்லாம் நான் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. அவ்வளத்தையும் இந்த குர்ஆன் 6346 வசனத்துல ஒரு ஜிப் ஃபைலா சொல்லிருச்சு. ஒரு ரொம்ப ஷார்ட்டா அதுல சொல்றாரு, நீங்க ஏன் இந்த பொறுப்பை சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க? பாரதியார் கேட்கிறாரு, ஏன் இந்த பொறுப்பை சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க? இந்த பொறுப்பை நீங்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அதை ஒரு நாள் கீழே போட்டு பாருங்க. அது உங்களுக்கு எவ்வளவு மன நிம்மதி அளிக்குதுன்னு பாருங்க. நீங்க நான் செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க தேடி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களை எவ்வளவு டிப்ரெஸ் பண்ணுதுன்னு பாருங்க. பொறுப்பை ஒப்படைப்பவர்கள் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும். கடவுள் மீது பொறுப்பேற்படுத்துவர்களே அவர் நேசிக்கின்றார். பொறுப்பை கீழே போட்டுருங்க, மீன்ஸ் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த சன்ஸ்கிரிட் வார்த்தைகள் சில இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் அதனுடைய சாரம் இதுதான். அது மாதிரி நம்ம இன்னும் அவருடைய கருணைக்குள்ள நம்ம பிரவேசிக்கவே இல்லை. நம்ம
அதுக்கான வழிகளையும், நீங்கள் கடவுள்கிட்ட போறதுக்கான வழிகளையும் உபாயங்களையும் தேடிக்கொள்ள வேண்டும். மேலும் நீங்க வணங்குற இணை தெய்வங்கள் இருக்குது இல்லையா, அது கூட கடவுள்கிட்ட போறதுக்கான கடவுளின் வழிகளையும் உபாயங்களையும் தேடிக்கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்லுவார். அதனால நம்ம அதை நோக்கி அதற்கான அந்த வழிகளையும் உபாயங்களையும் தேடணும். தேடும்போது தான் அவர் அந்த கருணைக்குள்ள நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுப்பார். அந்த கருணையை நம்ம மேல பொழிவார். அதுக்காகலாம் நம்ம பிரார்த்தனை கேட்க சொல்றாரு. உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராகன்னு கேட்க சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனைகள். அதெல்லாம் நம்ம கேட்கணும். நம்ம வெறும் இந்த வாழ்வாதாரங்கள், பொருள் சார்ந்த விஷயங்களே கடவுள்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இருக்கிறதுக்கு நன்றி சொல்லாம, ஏற்கனவே அவர் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லாம எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. என் அருட்கொடைகளை நீங்க எண்ணுனீங்கன்னா உங்களால அதை முழுமைப்படுத்த முடியாது, சாத்தியமே கிடையாதுங்கிறாரு. அவற்றுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும். எதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். நம்ம மேலும் மேலும் இந்த உடலுக்காக கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆன்மாவுக்காக பிரார்த்திக்க ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதையெல்லாம் இந்த குர்ஆன்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப பெர்ஃபெக்டா அக்யூரேட்டா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்படித்தான் நீ கேட்கணும். நான் நன்னறியாளரா இருக்கிறேன் அதனால என்னை நீங்க வழி நடத்துங்க அப்படி கேட்கக்கூடாது. நன்னறியாளரா என்னை ஆக்குங்கன்னு கேட்கணும். நன்னறியாளரா என்னை ஆக்குங்க, என்னை இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க, இனிமே என்னை நிலை தடுமாற விட்டுறாதீங்க, இப்படி கேளுங்க கடவுள்கிட்ட. எப்படியெல்லாம் கேட்கணும், அதனுடைய ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லித்தராரு இன்ஷா அல்லாஹ். அதன் வழியில நம்ம போய், குர்ஆன் வழியில நம்ம போய், ஆத்தோரைஸ்டு குர்ஆன், நான் சொல்றது இங்கிலீஷ் வெர்ஷன், ஆத்தோரைஸ்டு குர்ஆன், அதன் வழியில நம்ம போய் அந்த கருணையை நம்ம அடையணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. அதுக்காகத்தான் நம்ம இங்க வந்தோம். அவரை மட்டுமே வழிபடுவதற்காகவே அன்றி மனிதனையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை. அதுக்காகத்தான் நம்ம இங்க வந்தோம். அதுக்காக நம்ம இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அனுதினமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்லக்கூடிய ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இதோட உரையை முடிச்சுக்கிறேன். அக்கிமுசலா.